வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து தலைக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணெய் நான் செய்ய போகிறேங்க. நம்ம லேடிஸ்னாலே நமக்கு தலை ரொம்ப முடி கொட்டும். ரெண்டாவது அங்கங்கே ரொம்ப பழுத்த முடி இருந்ததுன்னா இந்த எண்ணெயை நீங்கள் காய்ச்சி தேய்ச்சிங்கன்னு வைங்களேன். எனக்கெல்லாம் இருந்தது, ஒரு மாதம் நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இதை போடுறேன். சுத்தமாக முடி கொட்டதெல்லாம் நின்றுச்சு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நான் 2 கத்தாழை எடுத்து வச்சுருக்கேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இது அப்படியே தோலோடு தான் போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெந்தயம், ஒரு நெல்லிக்காய் ஒரு 6 பீஸு, தேங்காய் எண்ணெய் ஒரு 100 மில்லி. இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயமும் இந்த கருவேப்பிலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது 2 ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கத்தாழை இதை நான் வெட்டி வச்சுருக்கிறேன். நெல்லிக்காயும் வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது கிடைக்கல, ஒரிஜினலாக நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பாட்டிலில் வர்ற ஜெல்லு. பட் இதுதான் ரொம்ப நல்லது, நல்லா கேட்கும், நம்ம தலைக்கு நல்ல ஒரு எரிச்சல் இல்லாமல் நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா குறைன்னு அரைச்சிருக்குது. இதில் வந்து நெல்லிக்காய், வேற எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா தண்ணியே ஊற்றலை பாருங்கள். அந்த ஜெல்லில் உள்ளதெல்லாம், அலோவேராவில் உள்ளதெல்லாம் அப்படி தண்ணி மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயை காய்ச்சிட்டு அது வந்து நம்ம இரும்பு சட்டியில் தான் பண்ணணும். எண்ணெய் நான் அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. நான் எண்ணெயில் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறீங்களோ அது மாதிரி எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா அந்த வெடிப்பு நல்லா வெடிச்சு, இப்போ நம்ம முறுக்கெல்லாம் செய்யும்போது அந்த பொரிஞ்சோன்னா வெடிப்பு இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி வந்தோன்னே நம்ம அதை ஆஃப் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த எண்ணெய்க்கு நான் இவ்வளோ சேர்த்துருக்கேங்க. இப்போ இது ஒரு ஆளுக்குன்னா எப்படியுமே நான் 3 மாதம் ஏற்கனவே நான் ஒரு வாட்டி செஞ்சு இப்போ இன்னும் பாதி பாட்டில் அப்படியே இருக்குது. ஒரு 1.5 மாதம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்படியே நம்ம விட்டுறலாம். சிம்லேயே வச்சுருங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாதுங்க. நான் போட்டதோடு கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுறலாம். சிம்லேயே தான் இருக்குது. எப்படியும் ஒரு 1/2 hour ஆகுங்க. நல்லா இது வந்து கலர் மாறும் நம்ம போட்டதுக்கும் இதுக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு 5 hour 6 hour ஆற விட்டு நல்லா துணியை வச்சு புழிஞ்சு எடுக்கணும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே எல்லாம் கிடைக்கும், ஆனால் நம்ம நல்லா இறுக்கி புழிஞ்சு எடுக்கணும். எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறேன்னா, நீங்கள் இப்படி எடுத்து இது பண்ணிங்கன்னா நல்லா பொரிஞ்சிருக்கும். இல்லைன்னா வெந்தயத்தோட அந்த வெளுவெளுப்பு தன்மை இருந்ததுன்னா அது ரெடி ஆகலை. இப்போ பாருங்கள், எதுவுமே இல்லை. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் வடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபில்டர் பண்ணும்போது. பாருங்கள், எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒயிட் க்ளோத் எடுத்துருக்கேங்க. நல்லா ஆறினோன்னா நீங்கள் எடுத்திங்கன்னா தான் நல்லா புளிய முடியும் உங்களுக்கு. பார்த்திங்களா, நல்லா எண்ணெய் கிடைக்கிது. நல்லா இறுக்கி புளியணுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சக்கை மட்டும்தான் இருக்கும். பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு சொல்லி. நல்லா உதிரியாக வந்தோன்னே நம்ம எண்ணெய் இல்லை பாருங்கள். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். வேறு எவ்வளோ நீங்கள் புளிஞ்சாலும் இனி வராது. இல்லை பாருங்கள், எண்ணெய் சுத்தமாக இல்லை. பாருங்கள் என்ன இவ்வளோ கருப்பாக இருக்குன்னு சொல்லி. இந்த அளவுக்கு கலராக நான் ஊற்றுற எண்ணெய் அப்படியே கடைசிரிச்சு பாருங்கள். இது ரொம்ப சூப்பரான ஒரு எண்ணெய். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு வச்சு தலைக்கு வச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு சொல்லி. பார்த்திங்களா எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி கலர் வரத்துலேயே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.